வணக்கம். நம்ம இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா கலை மேலாண்மை மற்றும் மண்வள மேலாண்மை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீண்ட கால பயிர்களான தென்னமரத்தில் பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக இந்த மாதிரி பூனைக்காளி என்ற விதையை நம்ம ஊனிட்டோம் அப்படின்னா களையும் கட்டுப்படுத்திக்கலாம். அதை அப்படியே மடக்கி விழுதுனோம்னா மண் வளத்தையும் மேம்படுத்திக்கலாம். இவற்றை செய்து ஒரு அனுபவமுள்ள ஒரு விவசாயி அவருடைய அனுபவ கருத்தை கேட்டு நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். ஐயா இப்போ தென்னையில் ஊடு பயிராக என்ன போட்டீங்க ஐயா? சார் ஊடு பயிராக இது உளுந்து போடுவோம். உளுந்து போட்டுருக்கீங்க, நல்லா போட்டிருக்கிறோம், மஞ்சள் போட்டிருக்கிறோம். மஞ்சள் போட்டுருக்கீங்க. இப்போ இந்த பூனைக்காளி தான். இப்போ பூனைக்காளி விட்டுருக்கிறீங்க. இந்த பூனைக்காளி நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா, இதனுடைய நன்மைகள் என்னங்க ஐயா? சார் தலை ஃபுல்லாக கொட்டுது. தலை நல்லா ஃபுல்லாக கொட்டுது. ரெண்டாவது நல்லா காட்டியே மூடிக்குது பந்து மாதிரி மூடிவிடும். எந்த இடைவெளி இல்லாமல் ஒரு 30 நாள் ஆச்சுன்னா காட்ட மூடிக்குது இல்லையா? ஒரு 60 நாள் ஆனால் பூ பூத்து எல்லாம் காட்டு நல்லா 4 நாட்டம் காய் நல்லா இது ஆகுது. இது இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் எத்தனை வச்சுங்க? இப்போ 4 அடிக்கு ஒன்று வச்சோம். தென்னை மரம் எத்தனை அடிக்கு ஒன்று? அது 25 அடி. 25 அடி ஒன்று தென்னை மரம் வச்சுருக்கிறீங்க இல்லையா? இப்போ நிறைய கேப் அதிகமாக களை வரும் இல்லையா? ஆமாம். அந்த கலையை கட்டுப்படுத்துறதுக்கு இது நல்ல உரமாகவும் ஆகுது. காட்டில் ஈரத்தன்மையும் போகாமல் இருக்குது. நல்லாவும் வரும். இதுவே ஒரு பூ பூக்கும் தரணும்னா எத்தனை நாளில் வருங்க? 60 நாளில் பூ பூக்கும். 60 நாளில் பூ பூக்கும். அப்போ நம்ம மடக்கி விழுதோம் அப்படின்னா நம்ம மண் வளம் எப்படி இருக்குங்க? நல்லா பொழப்பொழப்பாக இருக்குது. நல்லா பொழப்பொழப்பாக இருக்குது. நம்ம எதை போட்டாலும் வரும் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 1 டன் இதில் இருக்குது பூனைக்காளி விதைன்னா, பூனைக்காளி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா தொழுகிறதுக்கு 1 டன்னுக்கு ஈக்குவல் வரலாம். சரி, நல்லா வரும்ன்றாங்க. அதே மாதிரி இது நீங்கள் விதையா எடுத்துருக்கீங்க இல்லையா? இது எவ்வளோ நாள் ஆகுதுங்க விதை ஆகிறதுக்கு? விதை 4 மாதம் ஆகுது. 4 மாதம் ஆகும். நல்ல விதை நல்லா இருக்குதுங்க. விதை நல்லா தெருப்பாகவே இருக்குது. பூனைக்காளி 2 ரகம் வச்சுக்கிறீங்க, கருப்பும் வச்சுக்கிறீங்க, வெள்ளையும் வச்சுக்கிறீங்க. எது நல்லா இருக்குங்க? அதில் கருப்பை விட வெள்ளை தான் நல்லா இருக்கு. கருப்பு வீரியம் கம்மி. கருப்பு வீரியம் நல்லா வீரியமாக இருக்குது. நல்லா வீரியமாக வருது. நல்லா வருது இல்லையா? இதெல்லாம் பூனைக்காளி விதை தான் இல்லைங்களா? ஆமாம், பூரா பூனைக்காளி. ஆக்சுவலாக செடி மாதிரி தான் வளர்ப்பாங்க. ஆனால் இவர் காட்டில் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை அப்படியே கொடி மாதிரி ஃபுல்லாக படர்ந்து செடி மாதிரி சார். இங்கே கொடியாகவே ஓடுது. ஓடுது. பக்கத்தில் வேலி இருந்தால் வேலியில் அழிக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இது விதை 1 கிலோ 100 ரூபா to 150 ரூபா வரல வைக்கிறாங்க ஐயா. நல்லா வருமானம். ஆக்சுவலாக 1 ஏக்கரா போடுறதுனா மினிமம் 500 கிலோ குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். 1 கிலோ 100 ரூபான்னு போட்டால் கூட 500 கிலோ ஒரு 30 சென்ட் தான் வரும். ஒரு மூட்டைக்கு மிச்சமாக வருது இல்லைங்களா? நல்ல ஒரு ஈல்டு தான் இது. பாதிக்காக இருக்குது காட்டில். பாதித்தான் எடுத்துக்கிட்டு இன்னும் விட்டுருந்தோம்னா இன்னும் 1 மாதம் இன்னொரு மூட்டை வரும். இருக்கிறதே ஒரு பார்த்தீங்கன்னா அதை மருந்து அடிச்சிங்களா? எதுவுமே இல்லை. பூச்சி நோய் தாக்குதல எதுவுமே இல்லை. ஒரு பக்கம் இந்த வருமானம். ஆமாம், எது நம்ம இந்த காயை வித்துக்கலாம், விதையை வித்துக்கலாம். 1 கிலோ மினிமம் தலை கொட்டுது இல்லையா? கொட்டுது மெது இருக்கும். மண்ணே பொல இருக்கும். மண் வளமும் கூடும். அதிகம் பார்த்தீங்கன்னா களையெல்லாம் இருக்காது. இல்லை, கேப் விடாம பண்ணிட்டீங்க அப்படின்னு. எத்தனை அடிக்கு ஒன்று ஊடுனீங்க? 4 அடிக்கு ஒன்று ஊடுனேன். 1 மாதம் சொட்டை இருந்தது. 4 மாதத்துக்கு மேலே அந்த 1 மாதத்துக்கு மேலே சொட்டெல்லாம் மூடி கம்ப்ளீட்டாக எல்லாமே மூடிச்சு. அப்போ வளைச்சு ஓட்ட தேவையில்லை டிராக்டரில் கூட இல்லையா? இதே பயிர் பண்ணிவிட்டு அழிக்காம விட்டோம்னா போதும். எந்த பயிரும் பண்ண தேவையில்லை. ஊடு பயிராக எருவாயிடுது. இதெல்லாம் நமக்கு பல நன்மையே இருக்குது. தலைச்சத்து நல்லா குடிக்குது. நல்ல கூலிங்காகவும் இருக்குது. நல்லா இருக்குது. செடி வளர்ச்சி நல்லா வளருது. எந்த வெய்ய காலம் மழை காலம் இல்லை. தண்ணி மட்டும் இருந்தால் போதும். அதிகபட்சமாக மக்கள் இந்த மாதிரி தென்னை மரம் இருக்கிற ஃபீல்டில் எண்ணெய் பூனைக்காளி போடுறது பெஸ்ட்டுன்றீங்க. 10 வருஷத்துக்கு மேற்பட்ட மரத்துக்கு போட்டோம்னா கவடத்தை விட்டுறலாம். அப்படியே நல்ல விளைச்சல் கொடுக்கும். நம்ம அப்படியே மண் வளத்தை மட்டுமே போதும். மடக்கி விழுது. வெள்ளை பூச்சியில் இல்லை. வெள்ளை பூச்சி வரல இல்லை. அது என்ன தென்னை மரத்துக்கும் வரல இல்லையா? இல்லை. என்ன வெள்ளை பூச்சி இருந்துச்சு. வெள்ளை பூச்சி இல்லை. அது என்ன பூனைக்காளி போடுறதுனால அது அதுவும் வரல. பக்கத்தெல்லாம் வெள்ளை பூச்சிக்கு மருந்தெல்லாம் கட்டாங்க. ஆனால் இங்கே வெள்ளை பூச்சி இல்லை. அது என்ன தெரியல. அதுக்கு ஏதோ ஒரு பகை ஏதோ ஒரு இருக்குது. பரவாயில்லைங்க ஐயா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல மகசூல் கிடைக்கும். ஒரு ஏக்கராக்கு ஒரு 50,000 ரூபா முதல்ல ஒரு 75,000 ரூபா. அப்படியே ஒரு ஏக்கருக்கு கேட்டிங்கன்னா 10 மூட்டை காய்க்கு மேலே எடுக்கலாம். ஆனால் ஒரு வருஷம் விட்டுட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மூட்டை 40 மூட்டை எடுக்கலாம். வருஷம் விடணும். எனக்கு 4 மாதம் தான் ஆகுது. 4 மாதத்துலேயே ஒரு மூட்டை வந்துச்சு. 30 சென்ட்லேயே இன்னும் ஒரு மூட்டை காய் பொறுக்கலாம். இருக்குது. பரவாயில்ல. இதுதான் இப்படி தான் காய் இருக்குங்க இல்லைங்களா? காய் தான். பரவாயில்ல. இதெல்லாம் காய் தான். கிழக்கு 20 காய். இதெல்லாம் காய் 10 காய் குறையறது இல்லை. இதெல்லாம் முத்தி போன காய் விளைஞ்சது. இதெல்லாம் பூராமே விளைஞ்சது. நல்லா கொட்டி நல்லா பறந்துருது. களையே முளைக்காதுங்க இல்லையா? எவ்வளோ மழை பெஞ்சாலும் காய் வேஸ்ட் ஆகாது. அது ஒன்று இல்லையா? அப்படிங்களா? சரிங்கப்பா, பரவாயில்லைங்க. இந்த மாதிரி விவசாயம் என்ன பண்ணலான்னா நம்மளுடைய இன்றைக்கி ஆள் பற்றாக்குறைலாம் இருக்குது. அதே மாதிரி உர மேலாண்மை நிறையா பண்ணி செலவு அதிகரிக்கும். அதெல்லாம் குறைக்கணுன்னா
நம்மளுக்கு களையும் முளைக்காது, மண் வளத்தையும் மேம்படுத்திக்கலாம். இருக்கும். இது மகசூல் நல்லா வரும். தென்னை மரத்துக்கு ஈரம் இல்லையா? கட்டும். ஈரமும் ஈரம் கட்டும். புது புது நல்லா ஒரு நாளைக்கு ஒரு தண்ணி விடுறது, ஒரு 20 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டா விட்டா போதும். ஈரம் இல்லை. ஏன்னா ஃபுல்லாக மூடிக்கிறதுனால வந்து ஈரமாக வெளியே இதாகும் இல்லையா? புதுனே இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். பரவாயில்லைங்க. நல்ல ஒரு அற்புதமான விவசாயில இப்போ தென்னை மரம் உள்ள விவசாயி இதை போடலாம் கண்டிப்பாக இல்லையா? அவசியம் போடலாம். உங்களுடைய அனுபவத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. எனவே அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி சார்.